நெட்ஃப்ளிக்ஸ்ல வெளிவந்திருக்கிற ஒரு மிரட்டலான ஒரு த்ரில்லர் மூவி தான் புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். அண்ட் இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தாங்க. ஸோ புல்லட் ட்ரெயினை பத்தி அழகா ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்றாங்க. அது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ வேர்ல்ட்ல இப்பொழுதைக்கு அதிகமான வேகத்துல போகக்கூடிய ஒரு ட்ரெயின் அப்படின்னா அது கண்டிப்பா புல்லட் ட்ரெயின் தான். ஸோ அப்படிப்பட்ட ட்ரெயினை வந்து ஒருத்தங்க பாம் வச்சிருக்கோம். அந்த பாம் வந்து பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு கீழே இறங்குச்சு அப்படின்னா வெடிச்சிருன்னு சொல்லும் போது அந்த டென்ஷன்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ அப்படி வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின்ல 100க்கும் மேற்பட்ட ஒரு பேசஞ்சர்ஸ் உள்ள இருக்கும்போது அவங்கள எப்படி காப்பாற்ற போறாங்க? 100 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கவும் கூடாது. அதே நேரத்தில் உள்ளுக்குள்ள யாருமே இறந்து போகக்கூடாது அப்படிங்கிற அந்த டென்ஷன்ல ஆரம்பிக்கிற படம் தான். கடைசி எல்லாத்தையும் காப்பாத்துனாங்களா? அதை எப்படி காப்பாத்துனாங்க? உள்ளுக்குள்ள பாம் வச்சிருக்கான் பாத்தீங்களா? அவன் என்ன கேட்கறான்? அதாவது 100 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே கொடுத்தா மட்டும்தான் அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய பாமை வந்து டீஆக்டிவேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டான். ஸோ அதை பண்ணாங்களாங்கிற மாதிரி ரொம்ப அழகா நீட்டா எடுத்திருக்காங்க. படத்தோட மேக்கிங் செம. அதுல இந்த கதைக்குள்ள வர்றதுக்கு இவங்க பெருசாலாம் டைம் எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கதை என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற ஒவ்வொரு போர்ஷன்ஸுமே செம த்ரில்லிங்கா இருக்கும். பட் எடுத்துக்கிட்ட அந்த 10 நிமிஷத்துலயே ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரோ. ஸோ வந்து ஒரு கண்டக்டர், அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டரை வந்து சிம்பிளா இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த புல்லட் ட்ரெயினை எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி அதை ஏங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அழகா காமிச்சிருப்பாங்க அந்த 10 நிமிஷத்துலயே. தென் அனதர் 10 நிமிஷத்துல அதுக்கப்புறம் ஆரம்பிக்கக்கூடிய படம் தான். அதுல முதல் கட்டமா வந்து இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா மோதிரும் அப்படின்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்ததுக்கு கொண்டு பண்ணுவாங்க பாருங்க ஒரு ஆப்ரேஷன். அது செம்மையா இருக்கும். அந்த சீனே சூப்பரான மேக்கிங். அந்த ஸ்டேஷனுக்குள்ள இருந்துட்டு ஒரு ஆளு வந்து இந்த ட்ரெயினை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளான ஒரு ஐடியா பண்ணி அதை அழகா காப்பாற்றுவாப்ல. அந்த சீனோட மேக்கிங் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெஸ்கியூ ட்ரெயின் ஒன்று வரும் பாருங்க, அந்த சீனுமே சூப்பரா இருந்துச்சு. பட் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது நம்ம தனுஷோட தமிழ்ல வந்த ஒரு படமான தொடரி, ஸோ அந்த படம் மாதிரி தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸும் கிட்டத்தட்ட முடியும். ஆனா அங்கங்க அந்த படம் மாதிரியான ஒரு ஃபீல் வந்தாலும் இந்த படம் கம்ப்ளீட்டான ஒரு வேற ஜானர் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துல எக்கச்சக்கமான கதாபாத்திரங்கள் எடுத்திருக்காங்க. அந்த கதாபாத்திரங்களோட ரைட்டிங்கும் சரி, பெர்ஃபார்மன்ஸும் சரி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதனால கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிள். கண்டிப்பா இந்த மாதிரியான த்ரில்லர் படங்களை நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். அதுலயுமே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல பெருசா போர் ஆகாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அங்கங்க வரக்கூடிய அந்த முக்கியமான சீன்ஸ், அந்த முக்கியமான சீன்ல வரக்கூடிய அந்த டென்ஷன் பில்டிங் நம்மளால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியுது. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலி வாட்சபிள் தான். தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலி செம சவுண்டான படம் தான். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க.